வீட்டுக்குள்ள ஏசப்பா படம்னு சொல்லி போட்டு வச்சிருப்பாங்க. காலண்டர்ல வரட்டும், எதுல வரட்டுங்க, நீ எதை கொண்டு வீட்டுல வைக்கிறியோ அதனுடைய கிரிய வீட்டுக்குள்ள போராடுமா போராடாதா? விக்கிரகங்களுடைய படங்களை வைத்த பொருட்களை கொண்டு நீங்கள் வீட்டுக்குள்ள வைக்கும் பொழுது அந்த ஆவி அங்க கிரிய செய்யும். போன்னு நிறுத்தினாலும் போகாது. ஏன்னா எனக்குரிய பங்கு அங்க இருக்குது, நான் அங்க இருக்கிறேன்பா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசப்பா போட்டா, மாதா போட்டா, அந்த சொரூபம் ஏசு அங்க இல்ல, அந்த சுரூபத்தை வைத்து விக்கிரகாராதனை செய்து கொண்டிருக்கிற குடும்பம் உண்டு. ஊழியக்காரங்களோட வீட்டுக்குள்ளேயும் அது இருக்குது. இந்த மாதிரி பட்டா, அதே மாதிரி செத்தவங்களுக்கு போட்டா வச்சு நீ என்ன பண்ற? அவங்கதான் செத்து அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க, நீ வச்சுங்க அவங்களுக்கு பூஜை பண்ணி கொண்டிருக்கிறாயா? செத்த ஆவிகளை வீட்டுக்குள்ள அழைத்து கொண்டிருக்கிறாயா? நீ செத்தவங்களோட போட்டோ நீ வீட்டுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னுடைய வீட்டிற்குள் அந்நிய சக்திகள் உன் வீட்டுக்குள் கிரியை செய்யும் என்பதை கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட விக்கிரகத்தினுடைய ஆவிகள் உங்களிடத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறதா? குழந்தைகள் அடிக்கடி பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் அடிக்கடி பலவீனப்படுகிறீர்களா? உங்களுடைய குடும்பங்களில் சமாதானம் இல்லையா? ஆராய்ந்து பாருங்கள். வீட்டுக்குள் தொலாவுங்க, என்னென்ன கிடக்குதுன்னு தொலாவுங்க, தேடுங்க. ஏதாவது காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வீட்டுக்குள் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன்னாங்கிறத தேடி அதை அப்புறப்படுத்தி போடுங்கள். வீட்டுக்குள் சமாதானம் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க அதை எடுத்து அப்புறப்படுத்தாத வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தான் இருக்கும்.